இப்போ சென்சார் நடவடிக்கை அதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது விஜயனுடைய படம் தான். ஆனால் விஜய் ஏன் வாய் திறக்கலை? அது ஏன் அவரை சுற்றி இருக்க மொத்தம் அத்தனை பேரும் பேசுகிறாங்க, ஏன் விஜய் வாய் திறக்கலை? அப்படின்னா சென்சார் போர்டு அது எடுத்திருக்கிற நடவடிக்கை, அதில் இருக்கிற நியாயத்தை விஜய் புரிந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு தானே பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இப்போ இவர் சொல்லுகிறார் சிபிஐயும் மற்ற அத்தனையும் வச்சு மத்திய அரசு ஒரு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுகிறதுங்கிற அந்த டோனில் சொல்லுகிறார். அப்படின்னா இந்த கரூர் தொடர்பான விசாரணையை முதல்ல அவங்கள இனிஷியேட் பண்ணது யார்? மாநில அரசு தானே. அவங்களாவே திடீர்னு ஒரு கமிஷன் போட்டாங்க, ஒவ்வொன்றும் பண்ணாங்க. இப்போ அதுக்கு என்ன பேர்? அதுக்கப்புறம் தானே அவங்களே இங்கே சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் விஜய் கேட்டதே என்ன? சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் தானே கேட்டார். அதன்படி தான் கடைசியில் நீதிபதியும் கொடுத்தாங்க. அதனால் இது நேரத்துக்கு ஏற்றபடி. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விதமாக சிஎம் பேசியிருக்கிறது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு டேக்அவே என்னென்னா, எனக்கு தெரிய வெரி ஃபஸ்ட்டு டைம் விஜய்க்கு ஆதரவான டோனில் இப்போ தான் பேசுகிறார். இது வரைக்கும் பேசுனது இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்படின்னா விஜயை கண்டு அவர் பயந்து போயிருக்கிறார் என்று அர்த்தம். ஏன்னா விஜயின் காரணத்தினால கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு பெருமளவு போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இரண்டாவது, விஜயை நோக்கி காங்கிரஸ் நகர்ந்து விடுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. இப்போ விஜய் தனித்து நின்றாலே டிஎம்கே நோக்கி வரக்கூடிய ஒரு 4.5 இல்லாட்டி 5% கிறிஸ்துவ வாக்குகள் மொத்தமாக இடம்பெயரலாம். அப்போது ஓசிக்கு கிடச்சிட்டு வந்த ஒரு 5% வாக்குகளை ஸ்டாலின் இழக்க வேண்டியிருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, ஒருவேளை விஜயோட காங்கிரஸ் கைகோர்த்துதுன்னா ரொம்ப ஒரு அடமெண்ட்டாக பிடிவாதமாக இருக்கக்கூடிய முஸ்லீம் ஓட்டர்ஸும் விஜயை நோக்கி நகரலாம். அப்போது முஸ்லீம் சைடில் கிடைக்கக்கூடிய ஒரு 5-5.5% வாக்குகள் இருக்கலாம், மைனாரிட்டி ஓட்ஸு, அதுவும் கிடைக்காமல் போகலாம். ஏக காலத்தில் எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல் சும்மா ஃப்ரீயாக கிடச்சிட்டு இருந்த ஒரு 10% வாக்குகளை இழந்தால் என்ன ஆகுங்கிறத யோசித்து பார்க்கணும். அதை இப்போ ரொம்ப லேட்டாக ஸ்டாலின் யோசிக்க தொடங்கி இருக்கிறார்.